இன்று முதல் நம்ம சேனலில் ஒரு புதிய த்ரில்லர் அத்தியாயம் தொடங்குகிறது. இந்த சஸ்பென்ஸ் பயணத்தை நான் உங்களுக்காக உருவாக்க எனக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். என் பேரு கார்த்திக். வாழ்க்கையில எந்த சுவாரஸ்யமும் இல்லாம ரொம்ப சாதாரணமா போயிட்டு இருந்த என் நிலைமை அன்னைக்கு தபால்ல வந்த அந்த ஒரு லெட்டர்னால முழுசா மாறிடுச்சு. எனக்கு சின்ன வயசுலேயே அப்பா அம்மா 2 பேருமே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு அனாதை ஆசிரமத்துல தான் நான் வளர்ந்தேன். சொந்தக்காரங்க யாருமே இல்லை. எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு தான் 27 வருஷமா நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த லெட்டர் எல்லாத்தையும் மாத்திடுச்சு. அது ஒரு வக்கீல் அனுப்புன லெட்டர். நான் பார்த்ததே இல்லாத, எனக்கு இருக்கிறதே தெரியாத என் தாத்தா ரீசண்டா இறந்துட்டாராம். அவரு சாகுறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு பெரிய பங்களாவை எழுதி வச்சிருக்காருன்னு அந்த லெட்டர்ல போட்டிருந்துச்சு. எனக்கு தலையே சுத்திடுச்சு. எனக்கு ஒரு தாத்தா இருந்தாரா? அப்புறம் ஏன் என்னை ஆசிரமத்துல விட்டாங்க? என் அப்பா அம்மா சாவுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கா? இப்படி 1000 கேள்வி என் மனசுக்குள்ள ஓடுச்சு. அந்த பங்களா இருக்கிற இடம் ஊட்டிக்கு பக்கத்துல ரொம்பவும் ஒதுக்குப்புறமான ஒரு மலைக்கிராமம். அந்த இடத்தோட பேரு மறைக்காடு. பேருக்கேத்த மாதிரியே எப்பவும் பனிமூட்டத்துல மறைஞ்சிருக்கிற ஒரு ஊரு அது. சரி, அந்த பங்களாவை நேர்ல போய் பார்த்துட்டு அங்க இருக்கிற வக்கீல பார்த்து அதை வித்துட்டு காசோட சென்னைக்கு திரும்பிடலாம்னு முடிவு பண்ணேன். 2 நாள் கழிச்சு சென்னையிலிருந்து பஸ் ஏறி ஊட்டிக்கு போய் அங்கிருந்து மறைக்காடு போற ஒரு லோக்கல் பஸ்ஸ பிடிச்சேன். அந்த பஸ்ஸே ரொம்ப பழசா தகர டப்பா மாதிரி சத்தம் போட்டுட்டு போச்சு. பஸ்ஸுக்குள்ள என்னை தவிர ஒரு 4-5 பேரு தான் இருந்தாங்க. அவங்க எல்லாமே அந்த மலை கிராமத்து ஆட்கள். நான் அந்த பங்களாவோட பேரை கண்டக்டர் கிட்ட சொல்லி டிக்கெட் கேட்டப்போ பஸ்ல இருந்த அத்தனை பேரும் என்னை ஒரு மாதிரி விசித்திரமா பார்த்தாங்க. அவங்க பார்வையில ஒரு பயம் இருந்துச்சு. அந்த வீட்டுக்கா போறீங்க அப்படின்னு ஒரு பெரியவர் முணுமுணுத்தது என் காதுல விழுந்துச்சு. எனக்கு லேசா உதறல் எடுக்க ஆரம்பிச்சது. பஸ் மலைப்பாதையில மேல ஏற சுத்தி அடர்ந்த காடு வர ஆரம்பிச்சது. எப்பவும் விலகாத பனிமூட்டம் அந்த ஊரை முழுசா மூடியிருந்துச்சு. மதியம் 3 மணிக்கே ராத்திரி 7 மணி மாதிரி இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஜன்னல் வழியா வந்த காத்து ஊசியால குத்துற மாதிரி அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. ஒரு வழியா பஸ் என்னை அந்த பங்களாவுக்கு முன்னாடி இறக்கி விட்டுட்டு போயிடுச்சு. நான் என் பேக்கை மாட்டிக்கிட்டு அந்த இரும்பு கேட்டை நிமிர்ந்து பார்த்தேன். அது ஒரு காலத்துல ரொம்ப பிரம்மாண்டமா இருந்திருக்கணும். ஆனா இப்போ முழுக்க துருப்பிடிச்சு. கொடிகள் சுத்தி பார்க்கறதுக்கே ஒரு பேய் பங்களா மாதிரி இருந்துச்சு. சுத்தி பெரிய பெரிய பைன் மரங்கள். காத்துல அந்த மரங்கள் அசையிற சத்தம் யாரோ ஊளை விடுற மாதிரி கேட்டுச்சு. அந்த பெரிய இரும்பு கேட்டை நான் மெதுவா தள்ளுனேன். கிரீச்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டு அந்த கேட் திறந்தது. உள்ளே முற்றம் முழுக்க காஞ்ச இலைகள் கொட்டி கிடந்துச்சு. நான் மெதுவா நடந்து அந்த பங்களாவோட மெயின் டோர் கிட்ட போனேன். அங்க என்னை வரவேற்கிறதுக்காக முத்தையான்னு ஒரு வயசான தாத்தா காத்துட்டு இருந்தாரு. அவருதான் பல வருஷமா அந்த பங்களாவோட காவலாளி. அவர் கையில ஒரு பழைய சிம்னி விளக்கு இருந்துச்சு. அவர் மூஞ்சியில ஒரு சிரிப்பு கூட இல்ல. ரொம்ப சீரியஸா சுருக்கங்கள் நிறைந்த முகத்தோட என்னை உற்று பார்த்தாரு. அவருடைய கண்கள்ல ஏதோ ஒரு இனம் புரியாத பயமும் எச்சரிக்கையும் தெரிஞ்சது. நீங்க தான் கார்த்திக் தம்பியா? வாங்க, உங்க தாத்தா உங்கள பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டே அந்த பழைய மரக்கதவை திறந்தாரு. அவர் அந்த பெரிய சாவி கொத்தை என் கையில கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவர் என்னை பார்த்து ஒரு விஷயத்த ரொம்ப கண்டிப்பா சொன்னாரு. தம்பி, இந்த வீட்ல மொத்தம் 12 ரூம் இருக்கு. நீங்க மேல இருக்கிற எந்த ரூம்ல வேணாலும் தங்கிக்கோங்க. எந்த பொருளை வேணாலும் தொட்டு பாருங்க. ஆனா அந்த கீழ ஹால்ல
வலது பக்கமா கடைசியா ஒரு மரக்கதவு இருக்கும். அந்த ரூம்குள்ள மட்டும் எக்காரணத்துக் கொண்டும் போயிடாதீங்க. அந்த கதவை திறக்க நினைக்கவே நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. நான் கொஞ்சம் ஷாக் ஆகி, ஏன் தாத்தா, அங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் எந்த பதிலும் சொல்லல. நான் சொல்றத மட்டும் கேளுங்க தம்பி, அந்த ரூம் பக்கம் போகாதீங்க. நாளைக்கு காலையில வக்கீல் ஐயா வருவாரு, எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு நீங்க கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேற்கொண்டு எதுவும் கேட்கறதுக்குள்ள விருட்டுன்னு திரும்பி நடந்து இருட்டுல மறைஞ்சு போயிட்டாரு. எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாவும் இன்னொரு பக்கம் லேசான பயமாவும் இருந்துச்சு. இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இதே வேலையா போச்சு. பழைய வீடுனாலே பேய் பிசாசுன்னு ஏதாவது கதை கட்டிட்டு சுத்துறாங்க. கண்டிப்பா அந்த ரூம்குள்ள தாத்தாவோட பழைய பொருட்கள் ஏதாவது இருக்கும். அத நான் எடுத்துக்குவேன்னு இந்த காவலாளி பயப்படுறான் போலன்னு நினைச்சுக்கிட்டே நான் பங்களாவுக்குள்ள நுழைஞ்சேன். உள்ள போனா வீடு முழுக்க ஒரே தூசு, ஒட்டடை. ஒரு பழைய ஈரப்பதம் கலந்த வாசம் அடிச்சுது. பல வருஷமா திறக்கப்படாத வீடு எப்படி இருக்குமோ அப்படி குப்பையா இருந்துச்சு. பெரிய ஹால், அங்கங்க பழைய பிரிட்டிஷ் காலத்து மர சாமான்கள், ஸ்வத்துல சில பழைய பெயிண்டிங்ஸ். அதுல ஒரு பெயிண்டிங்ல என் தாத்தாவோட முகம் இருந்துச்சு. ஆனா அவர் முகம் ரொம்ப கோபமா யாரையோ முறைக்கிற மாதிரி வரையப்பட்டிருந்துச்சு. அத பாக்குறப்பவே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபிளா இருந்துச்சு. என்னோட பேக்கை மாடிப்படி வழியா எடுத்துட்டு போய் மேல இருந்த ஒரு ரூம்ல வச்சேன். அந்த ரூம் பரவாயில்ல, கொஞ்சம் சுத்தமாதான் இருந்துச்சு. ஆனா எனக்கு தூக்கம் வரல. முத்தையா தாத்தா சொன்ன அந்த கதவுதான் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருந்துச்சு. அப்படி அந்த ரூம்குள்ள என்னதான் இருக்கும்? ஏன் அதை திறக்கக்கூடாதுன்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டா சொன்னாரு? என் மனசுக்குள்ள ஒரு ஆர்வம், ஒரு ஈர்ப்பு என்னை கீழே கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரி, வீட்டை சுத்தி பார்க்கலாம்னு மறுபடியும் கீழே ஹாலுக்கு வந்தேன். என் செல்போன் டார்ச்சை ஆன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஹால்ல ஒரே ஒரு சின்ன மஞ்சள் பல்பு மட்டும்தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. முத்தையா தாத்தா சொன்ன அந்த வலது பக்க காரிடார் வழியா மெதுவா நடந்து போனேன். அந்த இடமே ரொம்ப இருட்டா, உறைஞ்சு போற அளவுக்கு குளிரா இருந்துச்சு. காரிடாரோட கடைசியில இருட்டுல அந்த மரக்கதவு இருந்துச்சு. மத்த கதவெல்லாம் சாதாரணமா இருந்துச்சு. ஆனா இந்த கதவு மட்டும் ரொம்ப தடிமனா, பழமையான மரத்தால செஞ்சிருந்தாங்க. அதுல ஒரு பெரிய துருப்பிடித்த இரும்பு பூட்டு தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த கதவுக்கு கிட்ட போக போக எனக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் தொத்திக்குச்சு. என் இதயத் துடிப்பு எனக்கே கேட்கிற அளவுக்கு வேகமா அடிச்சுது. ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து என்னை தள்ளுற மாதிரி தோணுச்சு. வேண்டாம், இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம், நாளைக்கு காலையில பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு என் மனச கட்டுப்படுத்திக்கிட்டு என் ரூமுக்கு திரும்பி வந்துட்டேன். மணிராத்திரி 9 ஆச்சு. வெளியில சில்லுன்னு காத்து அடிக்க ஆரம்பிச்சு. மெதுவா மழை தூறல் விழ ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா மழை அதிகமாகி பெரிய இடியும் மின்னலுமா பேய ஆரம்பிச்சது. நான் வெளிய கடையில வாங்கிட்டு வந்திருந்த பிரெட் பாக்கெட்டை சாப்பிட்டுட்டு போர்வைக்குள்ள சுருண்டு படுத்தேன். பஸ் பயணம் ரொம்ப அசதியா இருந்ததால எனக்கு உடனே தூக்கம் வந்துடுச்சு. திடீர்னு டப்னு ஒரு சத்தம். கரண்ட் கட் ஆச்சு. சுத்தி குமிருட்டு. மலைப்பகுதிங்கிறதால அந்த இருட்டு சாதாரண இருட்டு கிடையாது. கைய நீட்டினா கூட கை தெரியாத அளவுக்கு அடர்ந்த இருட்டு. வெளியில பேய் மழையோட சத்தமும் காத்து மரங்களை உழுக்கிற சத்தமும் மட்டும்தான் கேட்டுட்டு இருந்துச்சு. வீடு முழுக்க மரண அமைதி. எனக்கு முழிப்பு வந்துடுச்சு. நான் எந்திரிச்சு உட்கார்ந்து என் செல்போனை தேடி எடுத்தேன். மணி ராத்திரி 2:30. செல்போன் டார்ச்சை ஆன் பண்ணிக்கிட்டேன். அப்போ திடீர்னு ஒரு சத்தம். ட்ரிங் ட்ரிங். ஒரு பழைய லேண்ட்லைன் டெலிபோன் அடிக்கிற சத்தம். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. உடம்பெல்லாம் வெடவெடன்னு நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வீட்ல பல வருஷமா யாருமே இல்ல. கரண்டும் இல்ல. போன் கனெக்ஷனும் கட் ஆகி பல வருஷம் ஆச்சுன்னு வக்கீல் சொல்லியிருக்காரு.
அப்புறம் எப்படி லேண்ட்லைன் அடிக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. யாரோ வெளியே இருந்து என் செல்போனுக்கு பண்றாங்களான்னு பார்த்தேன். ஆனா என் போன்ல நெட்வொர்க் சிக்னலே இல்ல. நோ சர்வீஸ்னு காட்டுச்சு. மறுபடியும் அந்த சத்தம் கேட்டுச்சு. ட்ரிங் ட்ரிங். அந்த சத்தம் வெளியே இருந்து வரல, வீட்டுக்குள்ள இருந்துதான் வருது. நான் மெதுவா பெட்ல இருந்து எந்திரிச்சேன். ஒரு கையில போன் டார்ச், இன்னொரு கையில ஒரு சின்ன மரக்கட்டை. மூச்சை அடக்கிக்கிட்டு சத்தம் எங்க இருந்து வருதுன்னு கவனமா கேட்டேன். எனக்கு கை கால்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு. வியர்த்து கொட்டுச்சு. அந்த சத்தம் மாடியில இருந்து வரல, கீழ ஹால்ல இருந்துதான் வருது. படியில மெதுவா இறங்கி ஹாலுக்கு வந்தேன். ஹால் முழுக்க இருட்டு. போன் வெளிச்சத்துல ஹாலை சுத்தி பார்த்தேன். அங்க எந்த டெலிபோனும் இல்ல. ஆனா சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ட்ரிங் ட்ரிங். அந்த சத்தம் அந்த ஹாலோட கடைசியில இருக்கிற அந்த பூட்டிய ரூம்குள்ள இருந்துதான் வருது. போகாத, திரும்பி ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கோன்னு என் மூளை கத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா என் கால்கள் அந்த கதவை நோக்கி தானா நடந்துச்சு. ஏதோ ஒரு ஹிப்னாட்டிசம் பண்ண மாதிரி நான் அந்த காரிடார்ல நடந்து போனேன். போன் அடிக்கிற சத்தம் இன்னும் சத்தமா கேட்டுச்சு. என் போன் டார்ச் வெளிச்சத்துல அந்த ஹாலை கடந்து அந்த கதவு கிட்ட போய் நின்னேன். அந்த இருட்டுல அந்த போன் அடிக்கிற சத்தம் என் காதுக்குள்ள ரீங்காரமா ஒலிச்சுது. கதவுக்கு உள்ளே இருந்து யாரோ என்னை கூப்பிடுற மாதிரி ஒரு பீலிங். கதவை தள்ளி பார்த்தேன். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா பூட்டி இருந்துச்சு. பக்கத்துல இருந்த பழைய ஃபயர் பிளேஸ் கிடந்த ஒரு கனமான இரும்பு கம்பியை எடுத்தேன். எனக்குள்ள ஒரு வெறி வந்த மாதிரி இருந்துச்சு. ஓங்கி அந்த பூட்டுல அடிச்சேன். டம் டம்னு 2-3 தடவை முழு பலத்தையும் பிரயோகிச்சு அடிச்சதும் அந்த துருப்பிடிச்ச பூட்டு உடைஞ்சு கீழே விழுந்துச்சு. கதவை மெதுவா தள்ளுனேன். ஒரு பழைய மரக்கதவு திறக்கிற அந்த க்ரீச் சத்தம் நள்ளிரவுல ரொம்ப பயங்கரமா கேட்டுச்சு. ரூம்குள்ள டார்ச் அடிச்சு பார்த்தேன். அந்த ரூம் முழுக்க இருட்டு. காத்துல ஒரு மாதிரி அழுகிய வாடை, இரத்த வாடை மாதிரி ஏதோ ஒன்னு வந்துச்சு. உள்ள வேற எந்த சாமானும் இல்ல. ரொம்ப பெரிய ரூம், ஆனா முழுசா காலியா இருந்துச்சு. நடுவுல ஒரே ஒரு சின்ன மர டேபிள் மட்டும் இருந்துச்சு. அந்த டேபிள் மேல ஒரு பழைய காலத்து கருப்பு கலர் ரோட்டரி டெலிபோன் இருந்துச்சு. அதுல எந்த வயரும் கனெக்ட் ஆகல. வயரே இல்லாத ஒரு பிளாஸ்டிக் டப்பா எப்படி அடிக்கும்? ஆனா என் கண்ணு முன்னாடி அந்த போன் அடிச்சிட்டு இருந்துச்சு. ட்ரிங் ட்ரிங். என் கைகள் நடுங்க மெதுவா நடந்து போய் அந்த டேபிள் கிட்ட நின்னேன். அந்த போனுக்கு பக்கத்துல ரொம்ப பழைய மஞ்சத்து போன ஒரு நியூஸ் பேப்பர் இருந்துச்சு. போன் அடிக்கிறத கூட கவனிக்காம தூசு படிஞ்ச அந்த பேப்பரை எடுத்து டார்ச் வெளிச்சத்துல பார்த்தேன். அந்த பேப்பரோட தேதி சரியா 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தேதி. அதோட முதல் பக்கத்துல பெரிய எழுத்துல ஒரு செய்தி போட்டிருந்துச்சு. பங்களாவில் கொடூர கொலை, 7 வயது சிறுவன் பலி, உடல் கிணற்றில் கண்டெடுப்பு. என் உடம்பெல்லாம் உறைஞ்சு போச்சு. அந்த செய்தியில இருந்த கொலையான பையனோட போட்டோவை பார்த்தேன். என் கண்ணையே என்னால நம்ப முடியல. எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருந்துச்சு. நெஞ்சு வெடிச்சிடும் போல துடிச்சுது. ஏன்னா அந்த போட்டோவுல இருந்த 7 வயசு பையன், அவனோட இடது கண்ணுக்கு கீழே இருந்த அந்த சின்ன மச்சம் வேற யாரும் இல்ல. அது நான் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட என்னோட போட்டோ அது. நான் செத்து போயிட்டேனா? 20 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன கொன்னுட்டாங்களா? அப்போ இப்போ உயிரோட இருக்கிறது யாரு? என் தலையே சுழல ஆரம்பிச்சது. அப்போ என் முன்னாடி இருந்த அந்த போன் அடிக்கிறது சடார்னு நின்னுச்சு. ஒரு வினாடி மரண அமைதி. மழையோட சத்தம் கூட எனக்கு கேட்கல. அடுத்த செகண்ட் அந்த போனோட ரிசீவர்ல இருந்து ஒரு விசித்திரமான கரகரப்பான குரல் கேட்டுச்சு. நான் போனை கையில எடுக்கவே இல்லை. ஆனா அந்த குரல் ரூம் முழுக்க பயங்கரமா எதிரொலிச்சுது.
வெல்கம் பேக் கார்த்திக். செத்துப்போனவன் எப்படி உயிரோட வந்த? சரி, பரவாயில்ல. உன்னை யார் கொன்னாங்கன்னு கண்டுபிடிக்க உனக்கு இன்னும் சரியா 7 நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீ கண்டுபிடிக்கலன்னா இந்த தடவை உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அந்த குரல் கேட்டதும் எனக்கு மயக்கமே வந்துடும் போல இருந்துச்சு. என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த இருட்டு ரூம்ல வயரே இல்லாத போன்ல இருந்து வந்த அந்த குரல் என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. என் கைகள்ல என் சாவுக்கான நியூஸ் பேப்பரோட நான் அசைவில்லாம உறைஞ்சு போய் நின்னுட்டு இருந்தேன். செத்துப்போன ஒரு பையனின் போட்டோ, வயரே இல்லாத ஒரு தொலைபேசி. உன்னை யார் கொன்னாங்கன்னு கண்டுபிடிக்க உனக்கு 7 நாள் தான் டைம் இருக்குன்னு மிரட்டிய அந்த விசித்திரமான குரல். காரணம் தெரியாம மாட்டிக்கிட்டான் கார்த்திக். ஆனா இந்த விளையாட்டு இதோட முடியல. இது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த எபிசோடில் என்ன நடக்கப் போகுது? அந்த பங்களாவுல கார்த்திக்கை தவிர வேற யாருக்கெல்லாம் இந்த ரகசியம் தெரியும்? அடுத்த 7 நாட்களுக்குள் அவன் தப்புவாளா? இந்த கேள்விகளுக்கான விடைகளுடன் இன்னும் பல திருப்பங்களோடு அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பா இந்த கதை பத்தின உங்களது கருத்துக்களை என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுதான் அடுத்த எபிசோட இன்னும் வெறித்தனமா எழுத எனக்கு பலம். அடுத்த எபிசோட் சீக்கிரம் வரணும்னா பெல் ஐகானையும் தட்டி வச்சுக்கோங்க. அடர்ந்த பனிமூட்டம் சூழ்ந்த அந்த பங்களாவிலிருந்து அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். பாய்.